எதிர்கால வாகன உலகத்துல நடக்க போற மேஜிக் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இந்த சூப்பரான விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். முக்கிய மாற்றங்கள், புதிய கார் வகைகள், டெக்னாலஜி, முன்னணி கம்பெனிகள், அப்புறம் 2050க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு இன்னைக்கு சுருக்கமா பாப்போம். இந்த மொத்த மாற்றத்துக்கும் அடித்தளம் கேஸ் தான். அதாவது கனெக்டட், ஆட்டோனாமஸ், ஷேர்ட், அப்புறம் எலக்ட்ரிக் வாகனங்கள். இதுதான் எதிர்காலம். சொந்தமா கார் வாங்குறதே இனி கிடையாது. ஏஐ ஓட்டுநர்கள், ஹைட்ரோஜன் வாகனங்கள்னு கார்கள் எல்லாமே சக்கரத்துல ஓடுற கம்ப்யூட்டரா மாறப்போகுது. இங்க பாருங்க, சாதாரண எலக்ட்ரிக் கார்ல ஆரம்பிச்சு டிரைவரே இல்லாத முழுமையான ரோபோ டாக்ஸியா இது எப்படி மாறுதுன்னு கவனிச்சிங்களா? பறக்கும் இவிடிஓல் கார்கள், சாஃப்ட்வேர்ல இயங்குற வாகனங்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக் பாட்ஸ்னு இதுதான் நம்ம எதிர்கால போக்குவரத்து. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த 5 முக்கிய டெக்னாலஜிய கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? முதல்ல ஏஐ. இதுதான் காரோட மூளை. வண்டியில என்ன பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே கணிச்சு டிரைவரையும் இதுதான் கண்காணிக்க போகுது. அடுத்து பவர். சாலிட் ஸ்டேட் பேட்டரிகள், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஏன் வயர்லெஸ்ஸா சார்ஜ் ஆகுற ரோடுகள் கூட சீக்கிரம் வரப்போகுது. 6G கனெக்டிவிட்டி, 360 டிகிரி சென்சர், அப்புறம் ஹேக்கர்களால தொட முடியாத சைபர் செக்யூரிட்டின்னு நம்ம பயணம் இனி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. காரை உருவாக்க கார்பன் நானோ டியூப்கள், ரொம்ப வெயிட் கம்மியான மெட்டீரியல், அப்புறம் 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்கள் தான் பயன்படுத்த போறாங்க. இதையெல்லாம் உருவாக்குறது யாரு? டொயோட்டா மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கும் டெஸ்லா, வெய்மோ மாதிரி டெக் கம்பெனிகளுக்கும் நடுவுல நடக்கிற ரேஸ் தான் இது. அடுத்த சில வருஷங்கள்ல என்ன நடக்கும்னு பாத்துட்டோம். ஆனா 2050க்கு அப்புறம் போக்குவரத்து எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? காந்த விசையில மிதக்கிற கார்கள், குவாண்டம் நேவிகேஷன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜி வளரப்போகுது. ரெடியாயிருங்க. ரிப்பேர் ஆனா தானாவே சரி பண்ணிக்கிற கார்கள், நானோ டெக்னாலஜி மூலமா வடிவத்தையே மாத்திக்கிற வாகனங்கள்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் பார்த்தா ஒரு கேள்வி வருது. இவ்ளோ மாறினதுக்கு அப்புறம் எதிர்காலத்துல இதை நாம கார்னு கூப்பிடுவோமா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க?